KN நேரு பேர்ல 3 DVSC லெட்டர் பெண்டிங், 3க்கு தான் FIR போட்டிருக்கீங்க. மணல் கடத்தல்ல 4780 கோடி, மண்ணுக்கு எடுத்துட்டு 38 கோடி தான் வருமானம் வச்சிருக்காங்க. சோ இவை எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும். செப்டம்பர் மாதத்துக்குள்ள 18 முன்னாள் அமைச்சர்கள், அதுல 4 MPகள் கூட உட்பட இவர்கள் மீது வழக்கு ஸ்ட்ராங்காக போடப்படும். ஜூனியர் விகடன் தலைப்பு போட்டது மாதிரி லட்சியம் 3 அமைச்சர்கள் சிறையில், நிச்சயம் 2ங்கிற மாதிரி அந்த ஸ்டெப்புக்கும் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, EBல அவர்கள் இன்னொரு வழக்கு எடுத்திருக்காங்க, மின்சார ஒயர்கள் வாங்குறது. ஆகஸ்ட் மாசம் இன்னைக்கு 24ஆம் தேதி இருக்கும், 31க்கு முன்பாக குறைந்தபட்சம் 3, அதிகபட்சம் 3 முன்னாள் அமைச்சர்களையோ குறைந்தபட்சம் 2 பேரை கைது பண்ணணும்னு வச்சிருக்காங்க. அதுல செந்தில் பாலாஜி ஒரு முக்கியமான டார்கெட். ஏவா வேலு, KN நேரு மற்றும் சேகர் பாபு இவங்க லிஸ்ட்ல இருக்கிற ஆட்கள். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்களை தூக்குனா ஒட்டுமொத்த திமுகவையே தூக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி விஜய் நினைப்பதாக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில தொடர்ச்சியாக திமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். தொடர்ச்சியாக அவரிடத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்துகிட்டு இருக்கு? இல்ல, செந்தில் பாலாஜியை தூக்குனா திமுகன்னு இல்ல. அதாவது இன்னைக்கு அதிமுகங்கிறது ஆல்மோஸ்ட் யாரு சனிக்கிழமை வருவாங்க சந்தைக்குங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ திமுகவிலிருந்தும் திரு ஜெகத் ரட்சகனுடைய மகன், திருச்சி சிவாவுடைய மகள், இது மாதிரி பலர், அந்த ஏவா வேலுவுடைய கொங்கு பகுதியை சேர்ந்த ஒரு பெண்மணி, முக்கியமான பினாமி, இப்படி இவங்க எல்லாம் போய் சேர்ந்திருக்காங்க. ஆனாலும் MLAக்கள் வரல. பட் அதை விட, அதாவது திமுக காரன்னு சொன்னாலே ஈவேரா, அண்ணாதுரை, கருணாநிதினு அசிங்கமாக ஆபாசமாக பேசி மக்களிடம் உணர்ச்சியை தூண்டுவார்கள். ஸோ இவங்களை அடக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு 2 விதமாக, இன்னொன்னு விஜய் கொடுத்திருக்கிற ப்ராமிஸ்கள். அதாவது அண்ணாதுரை 1967 எல்லாமே 3 படி லட்சியம் 2 படி நிச்சயம்னு சொல்லி ஆரம்பிச்சு, கருணாநிதி ஒவ்வொரு தமிழருக்கும் 2 ஏக்கர் நிலம்லாம் சொல்லி இலவசங்களை கொடுத்து தான் மக்களை கவர்கள். விஜயும் நிறைய சொல்லியிருக்காரு. இதெல்லாம் செய்யறதுக்கு இன்னைக்கு பட்ஜெட்ல இடம் இல்லை. ஸோ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு 2 வழி. ஒண்ணு திமுக ஊழல்களை சொல்வது, இன்னொன்னு அவங்கள பயமுறுத்துறதுக்கு கைது. கிட்டத்தட்ட உதயநிதியை கைதுன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு சுற்றுலாவுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த சுற்றுலாவில் அவரோடு போனதுல போதைப் பொருள் தொடர்பு கொண்டுள்ள சிற்றரசும் இருந்தாங்கிறதா நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஜாஃபர் சாதிக்க ரைடு பண்ண அதே நாள் சென்னையில் ஒரு இதுல ரைடு பண்ணாங்க, சஹாரா எக்ஸ்பிரஸ் கொரியர், அதனுடைய ஓனர் தான் சிற்றரசு. ஸோ அப்படி இருக்கிறப்ப, ஸோ இப்ப செந்தில் பாலாஜி, அதாவது இப்ப ஜூனியர் கூட 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு தலைப்பு போட்டிருந்தாங்க, 3 நிச்சயம் 2 நிச்சயம், 3 லட்சியம் 2 நிச்சயம். ஆகஸ்ட் மாசம் இன்னைக்கு 24ஆம் தேதி இருக்கும், 31க்கு முன்பாக குறைந்தபட்சம் 3, அதிகபட்சம் 3 முன்னாள் அமைச்சர்களையோ குறைந்தபட்சம் 2 பேரை கைது பண்ணணும்னு வச்சிருக்காங்க. அதுல செந்தில் பாலாஜி ஒரு முக்கியமான டார்கெட். ஏவா வேலு, KN நேரு மற்றும் சேகர் பாபு இவங்க லிஸ்ட்ல இருக்கிற ஆட்கள். சரியா? இப்ப ஏவா வேலு ஏற்கனவே அவர் அந்த கரூர் கேஸ்ல பெயில் வாங்கிட்டார். அதன் பிறகு அரப்போர் இன்னொரு கேஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு நிலத்தை வாங்கி அதுல திமுக மீட்டிங்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஏரியை சட்டவிரோதமாக 9 கோடி அளவுக்கு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வழக்கும் இருக்கிறது. ஸோ செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும், அவர் பேராசிரியர்னு பல பேர் பட்டம் போட்டுப்பாங்க, நம்ம பொன்முடி இவர்கள்லாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது துட்டு, அதை செயல்படுத்தும் வழி இருக்கு, அது ஊழல் அப்படிங்கிறதுல PhD பட்டம் பெற்றவங்க தான் அமைச்சராக முடியும். அதை செந்தில் பாலாஜியை பத்தி மிக அழகாக அவருடைய திறமையை சொன்னவர் ஸ்டாலின். கரூர்ல போய் ஒரு மீட்டிங் 2019 பேசிய பொழுது செந்தில் பாலாஜி திறமையை கிட்டத்தட்ட 30,000 தமிழர்களிடம் வேலை வாங்கி தரேன்னு லஞ்சம் வாங்கிய விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தார். இப்ப அந்த வழக்கு 458 நாள் ஜெயிலில் இருக்கு. எல்லாத்துலேயும் போய் இது போட்டு வச்சிருக்காரு. ஸோ அதுல கைது பண்ண முடியாது. ஸோ எதுல கைது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தால், முதலில் இவர்கள் முயற்சி செய்தது ஏற்கனவே உங்களுக்கு இவங்க கொடுத்த வழக்கு, அதாவது அரப்போர் ஜெயராமன் அவர்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கணும்னா உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த லைன்ல இருக்கிறவங்க நெட்ல போய் தேடினா, இவர்கள் 7 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க
அப்படின்னு கொடுத்தால் அதுல கோர்ட்ல போய் இல்லாத பொய்யும் இதுமா சொல்லி 2 வருஷம் இழுத்து கடைசியில ஹைகோர்ட்டே சிபிஐ கொடுக்கணும் என்றதுக்கு எதிர்த்து அப்பீல் போயிருந்தாங்க. தாவேக்கா இப்ப சிபிஐக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேயும் கைது பண்ண முடியாது. ஸோ குதிரை பேர வழக்கில் கைதுக்கு ட்ரை பண்ணாங்க, பட் அதுக்குள்ள ஸ்டே வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இபியில் அவர்கள் இன்னொரு வழக்கு எடுத்திருக்காங்க, மின்சார ஒயர்கள் வாங்குறது. அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கிலேயே என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அதிமுக காலத்தில் அன்றைக்கு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜிஎம் லெவல்ல இருந்த திரு காசி என்பவர் ஏதோ ஒரு ஊழல்ல சிக்கி சஸ்பெண்டா இருந்தவரை இப்ப செந்தில் பாலாஜி வந்தவருக்கு பினான்சியல் கண்ட்ரோலர்னு போட்டு அவர் விஜயுடைய திரு செந்தில் பாலாஜியுடைய வீட்டுல கேரேஜ்ல ஒரு ரூமை ஒதுக்கி அங்கதான் இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் எதேச்சியா அந்த பக்கம் போறப்ப அவருடைய கார் நிக்குதுன்னு பார்த்துட்டு அதன் பிறகு இன்னும் ஒரு 2-3 நாள் அங்க தொடர்ந்து வருகிறார் என்பதை வீடியோ ஆதாரத்தோடு அறப்போர் சொல்லியிருந்தார். ஸோ அவர் அங்க உட்கார்ந்துகிட்டு ஒரு டெண்டரையா டிசைட் பண்றார். இப்ப இந்த வழக்கு ஒயர் வாங்குறதுல என்னன்னு சொன்னால் 21 கம்பெனிகள், அதாவது இதெல்லாம் ஆன்லைன்ல பண்ணணும் அப்படிங்கிறது சட்டம் போட்டிருக்காங்க. அதாவது திரு பிடிஆர் அவர்கள் வந்தப்புறம் 1 லட்சம் ரூபாய் கீழே இருந்தா ஏற்கனவே சப்ளை பண்ண கான்ட்ராக்டர் ஒரு நாள்ல டெண்டர் நடத்தலாம். 5 லட்சம் இருந்தா 1 வாரம், 10 லட்சம் இருந்தா 15 நாள், அதுக்கு மேல போனா 30 நாள் டைம் கொடுத்து பேப்பர்ல இல்ல அவங்க துறை சார்ந்த பத்திரிகையில போட்டு விளம்பரம் பண்ணி தான் எடுக்கணும். ஆனா இதை தடுக்கிறதுக்கு இவங்க என்னென்ன பண்ண முடியுமோ இதெல்லாம் பண்ணுவாங்க. உதாரணமாக கார்பரேஷன்ல திரு சேகர் பாபு என்ன பண்ணார், சைட்ல போய் அந்த சைட் இன்ஜினியரை நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த கண்டிஷன் படி கோட் பண்றீங்கிறதுக்கு சைன் வாங்கணும். ஆனா சைட் இன்ஜினியர் வரமாட்டார். ஸோ உங்களால வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி அடுத்தது இஎம்டி அப்படின்னா ஏர்னஸ்ட் மணி டெபாசிட். இப்ப 100 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட்னா 1-2.5% வரைக்கும் ஏர்னஸ்ட் மணியா நீங்க கட்டணும். ஒரு டெண்டர்ல பொருள் ஆர்டர் கேட்கறாங்கன்னு சொன்னால் டெண்டர் வர்றதுக்கு முன்னாடி 3-4 மாசம் ஆகும். இந்த பொருள் எனக்கு தேவைப்படும், இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி அது எவ்வளவு ஆகும்னு பட்ஜெட்ல ப்ரொவிஷன் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த டிபார்ட்மெண்ட் இன்டென்ட் போட்டு அது அவங்க இதுல இருந்து பர்ச்சேஸுக்கு போய் அக்கௌண்ட்ஸ்ல அப்ரூவ் ஆகி டெண்டர்னு வர்றதுக்கே 3-4 மாசம் ஆகும். டெண்டருக்கு ஒரு 1.5 மாசம், அதன் பிறகு சப்ளைக்கு 3-4 மாசம். இப்ப 8 மாசம் 9 மாசம் கழிச்சு சப்ளை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு தேவப்பிரியாட்ட கொடுக்குறாரு, தேவப்பிரியா நல்லா பேசுறாரு, நான் இதை சப்ளை பண்றேன் சார், கம்மி ரேட்டு கொடுக்குறேன் சார்னு சொல்லிட்டு ஆர்டரை வாங்கி 4 மாசம் கழிச்சு கொடுக்கலன்னா திருப்பி டெண்டர் ஃப்ளோட் பண்ணா இன்னொரு 6 மாசம் ஆகும். இதுக்கு தான் இஎம்டின்னு வைக்கிறது, ஏர்னஸ்ட் மணி டெபாசிட். இதை கட்டணும். இப்போ இது அறப்போர் என்ன காமிச்சாங்கன்னா, ஒரு பேங்க்ல போய் ஒரு 25 லட்சம் ரூபாய் கேஷை கட்டிட்டு 17 டிடிகளை அதே பிரான்ச்ல எடுத்திருக்காங்க. எடுத்து அதை வெவ்வேறு சப்ளையருக்கு யூஸ் பண்றாங்க. இப்போ எங்க வீட்டுல எனக்கு அக்கௌண்ட் இருக்கிறது எஸ் பேங்க்ல, என் மனைவிக்கு இருக்கிறது யூனியன் பேங்க்ல, என் மகளுக்கு ஐசிஐசிஐ பேங்க்ல. ஒரு வீட்லயே வெவ்வேறு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கிறோம்னா 17 கம்பெனி ஒரே பிரான்ச்ல வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அடுத்தது விலை கோட் பண்றது. டெண்டர்ல L1, L2, L3 லோயஸ்ட் ஹை அப்படின்னு வர்றப்ப அப்ப லோயஸ்டுக்கு மாத்திரம் தான் கிடைக்கும். அதுக்காக இந்த காசி என்ன பண்றாரு, யாரெல்லாம் டெண்டர் டாக்குமெண்ட் வாங்குறாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே ரேட்டு போடுங்க அப்படின்னு பிக்ஸ் பண்றாரு. ஸோ எல்லாரும் கோட் பண்றது ஒரே பிரைஸ். இதை விட இன்னொரு காமெடி, முந்தானது பேப்பர்ல பாத்தீங்கன்னா 21 பேரு ஆன்லைன்ல ஒரே ஐபி அட்ரஸ்ல இருந்து, அதாவது ஒரே அலுவலகத்துல இருந்து ஒரே கம்ப்யூட்டர்ல இருந்து 21 கம்பெனி அப்ளை பண்ணதுன்னா இது டெண்டரா பிக்ஸ்டா. அடுத்தது இப்ப ஒரு பொருள் வாங்கணும், இப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்ல இந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு என்ன பட்ஜெட் அப்படிங்கறத முன்னாடியே போட்டு இன்னைக்கு மார்க்கெட் ரேட் அப்படின்னு அதை வச்சு பிக்ஸ் பண்ணி இருப்பாங்க. அதன் பிறகு அதை விட கம்மி ஜாஸ்தி வரலாம். ஆனால் இவங்க உதாரணமா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ்ல பாத்தீங்கன்னா 7 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மர் 13.30 இவங்க 13.30 எல்லாரும் கோட் பண்றாங்க. இவங்க நெகோசியேட் பண்ணி 12.80 வாங்கியிருக்காங்க. அதே டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்பெசிபிகேஷன் எடுத்து கூகுள்ல சர்ச் பண்ணி தேடினால் ராஜஸ்தான்ல 7 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்ப அதே மாதிரி இந்த ஒயர் கேஸ்லயும் சொன்னதை விட அதிகமா கோட் பண்ணி கம்மி பண்ணி வாங்கினேன்னு சொன்னால், ஆனால் குறைந்தபட்சம் அந்த பட்ஜெட் அந்த பொருள் வாங்குறதுக்கு என்னன்னு பிக்ஸ் பண்ணாங்களோ அதை விட அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க. எப்பயுமே எப்படி இருக்குன்னா, நானே 4 கம்பெனியில என்னுடைய 87ல இருந்து 98 வரைக்கும் நான் பல கம்பெனிகள் ஒர்க் பண்ண, அப்புறம் சொந்தமா வந்தேன்.
அது வரைக்கும் டெண்டர்ல கோட் பண்றதுன்னா நாங்க ஃபுல்லா ஒர்க் பண்ணி வச்சுட்டா என் பாஸோ மேனேஜரோ என்ன பண்ணுவார், டெண்டர் ரேட் என்ன போடணும்னு சொல்ல மாட்டார். அன்னைக்கு காலையில க்ளோஸ் பண்றது 11 மணின்னா ஒரு 9:30க்கு தான் எழுந்து ஃபில்அப் பண்ணிட்டு போய் போட்டுருங்க பாக்ஸ்ல. அப்ப பாக்ஸ் இப்போ வந்து ஆன்லைன். ஸோ யாருக்குமே இந்த விலை தெரியாது. ஆனா இந்த கேஸ்ல 33 கம்பெனி ஒரே ரேட்டு போடுறாங்க, எல்லாருமே அதிகமா போடுறாங்க. இப்ப நார்மலா எங்க கேஸ்ல எல்லாம் பார்த்தா நாங்க எங்களுக்கு ஒரு ரேட் கால்குலேஷன் போட்டிருந்தா அதுபடி போட்டு போனா இல்ல டெண்டர்னா எல்லா கம்பெனியும் வரும், ரேட் குறைச்சி தான் போடுவாங்க. அதாவது எப்படி கணக்கு போடணும்னு எங்களுக்கு சொன்னதுல எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுலாம் வச்சு பெரிய டெண்டர்னா அப்படிதான் போடுவாங்க. ஆனா இங்க எல்லாருமே டபுள் ரேட்டு போடுறாங்க. ஸோ இது எல்லாம் கண்டுபிடிச்சு இப்ப 1000 கோடி இந்த ஒயர் பர்ச்சேஸ்ல 2021 22ல மாத்திரம் 21 ஏப்ரல்ல வந்திருக்காங்க. 22 2 வருஷத்துல 1000 கோடிக்கு ஊழல் இருக்காங்க. ஸோ இப்ப இந்த வழக்கில் அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. சரியா? ஏற்கனவே அவர் அந்த கேஷ்வார் ஜாப்ல கவர்மெண்ட் சார்பா, சார் உங்க வக்கீல் நீங்க யாரை வேணா வச்சுக்கலாம் சார், நீங்க கபில் சிபலை கூப்பிட்டா ஒரு நாளைக்கு 40-50 லட்சம் ரூபாய், சித்தார்த் லூத்ரா கூப்பிட்டா 30 லட்சம் ரூபாய், இன்னொருத்தரை கூப்பிட்டா 50 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறப்ப உங்க இஷ்டம். ஆனால் அரசு வழக்கறிஞர் என திமுக போட்டவரை இப்ப அதிமுக தாவேக்கா மாத்திருக்கு. அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. சோ இப்ப இது எதுக்குன்னு சொன்னால் 3 மாசத்துக்கு அந்த கேஸ் டேட் ஆகி வர்ற வரைக்கும் இங்க விசாரிக்க கூடாது. சோ கேஸ நடத்தாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ற. ஆனால் அந்த வழக்குல கைது பண்றது கஷ்டம். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டே வாங்கிட்டார் குதிரை பேர வழக்கு. இந்த வழக்கில் இவர் கொடுத்தது மேட்ச் ஆகல. அன்னைக்கு என்ன 4 மணி நேரம் விசாரிச்சாங்கன்னு வருது. அதுல அவர் சொன்னது அதன் பெயரில் மீண்டும் டிபார்ட்மெண்ட்ல பண்ணிட்டு இந்த வாரம் ஏதாவது இருக்கலாம். ஏன்னா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திறமையான கடுமையான உழைப்பாளி. நீங்க அந்த பட்ஜெட் அன்னைக்கு போன வாரம் பார்த்த அன்னைக்கு ராத்திரி எனக்கு 11 மணிக்கு கொடுத்தாங்க, 3 மணி வரைக்கும் படிச்சுட்டு தான் நான் சொல்றேன்னு டெக்னிக்கலா நிறைய பதில் கொடுத்தேன். சரி, அதுல எல்லாமே பீலா நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, நாங்க வந்து இப்ப இருக்கிற ஸ்டாஃபையே வச்சுதான் நாங்க கரண்ட் கட்டு இல்லாம கொடுத்தோம். சரி, முதல் வருஷம் திமுக வந்த உடனே இதே மாதிரி அதிக கரண்ட் கட்டு வந்து அதுக்கப்புறம் அவர் சொன்ன காரணம் அணில் கடிச்சிருச்சுன்னு சொல்லி அந்த அமைச்சருக்கே அணில் அமைச்சர்னு பேர் வந்து அதன் பிறகு கத்துக்கிட்டாங்க. ஸோ இவங்க வந்து 3 மாசம் தான் ஆயிருக்கு. இந்த வருஷம் வெயில் தொடர்வதால் டிமாண்ட் நார்மலா ஜூனோட பீக் டிமாண்ட் போயிடும். இப்போ ஆகஸ்ட்லயும் எல்லார் வீடுகள்லயும் ஏசி போடும் தேவை இருக்கிறது. ஸோ இப்ப செந்தில் பாலாஜி கண்டிப்பாக பல விஷயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும். இன்னொன்னுமே எடுத்துக்கங்க. இப்ப நீங்க போய் கடைக்கு போறீங்க, கடையில போய் ஐயா இந்த மொபைல் எவ்வளோ அப்படின்னு கேக்குறீங்க. அவங்க 12,400 ரூபாங்கிறாங்க. நீங்க ஏதாவது குறைக்க முடியுமான்றீங்க, அவங்க ஒரு 100 ரூபாய் குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இல்ல சார் என்கிட்ட பட்ஜெட் இல்ல அப்படின்னு வந்துடுறீங்க. ஆனா உடனே அவர் உங்களை நிறுத்தி 12,300 ரூபாய் கொடுத்தாதான் வெளியில போகணும்னு சொன்னா கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். ஆனால் 1996ல நாகப்பட்டினத்துல பிபிஎன் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பவர் ப்ரொடக்ஷன் கம்பெனி, நாப்தா பேஸ்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் குரூப், அவங்க 20 வருஷம் கான்ட்ராக்ட் போடுறாங்க. 96ல இருந்து 2016ஓட அது முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் டெர்மினேஷன் லெட்டர் கொடுக்கலையா. இதை காரணமாக வச்சு 2016ல இருந்து 22 காலத்துக்கு பிக்சட் சார்ஜஸ் 443 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு ஹைகோர்ட்ல கேஸ் கொடுத்து அதை அதிமுக அங்கேயே பெஞ்சில் அப்பீல் பண்ணிட்டு இருந்த போன ஆட்சியில் 443 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. போய் கூகுள்ல தேடுங்க. ₹443 crores வித்தவுட் பையிங் சிங்கிள் யூனிட். உங்க கையில மொபைல கொடுக்காம உங்ககிட்ட இருந்து 12,000 ரூபாய் வாங்கின மாதிரி. சோ இது நடந்திருக்கு. இது கேஸ்ல அவங்க ஹைகோர்ட்ல ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் ஈஸியா புரியறதுக்காக சொல்றதாக இருந்தால், தமிழகத்தின் அதானி, அதாவது திமுக ட்ரஸ்ட் டெபாசிட்டை வச்சு கடன் வாங்கி தொடங்கிய சன் டிவி குழுமம் இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் டீமா வச்சிருக்காங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இதை தவிர லண்டன்ல வேற ஒரு டீம் வாங்கியிருக்காங்க. அந்த சன்ரைசர்ஸ் முதல் 8 வருஷம் டெக்கன் சார்ஜஸ்னு ஒரு டீம் இருந்தது. தமிழகத்தில் மெட்ராஸ்ல வர டெக்கன் கிரானிக்கல் பத்திரிகை, அவங்க ஒரு வருஷம் சரியா ஃபீஸ் கட்டலன்னு டெர்மினேட் ஆறாங்க. அதை எதிர்த்து ஹைகோர்ட்ல 7,200 கோடி தரணும்னு ஜெயிக்கிறாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் போய் கிரிக்கெட் போர்டு 1 பைசா கொடுக்க வேணாம்னு வெற்றி பெற்று கொடுக்கல. ஸோ இவங்க இந்த 443 கோடியை எப்படி கொடுத்தாங்க? இது மாதிரி பல்வேறு விஷயங்கள். இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். இப்ப இபில இப்ப நீங்க வந்து பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கடைக்கு மத்தியானம் ஒரு 4 மணிக்கு போனா
தக்காளி கிலோ 40 ரூபா. ஒரு 8 மணிக்கு போனீங்கன்னா 25ன்னு குறைஞ்சிருக்கும். ஏன்னா அன்னைக்கு அவங்க எடுத்த லாபத்தை எடுத்திருப்பாங்க. இதுக்கு மேல எது வந்தாலும் பரவாயில்லன்னு. ஸோ நம்மளாம் கொஞ்சம் 7:30 8 மணிக்கு தான் நான் போவேன். சரியா? அதே நல்லா இருக்கும் பொறுக்கி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடியும் போவாங்க. இப்ப பவர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1/4 மணி நேரமும் ஒரு ஸ்ட்ரெச்னு பண்ணிட்டாங்க. இந்த 1/4 மணி நேரத்துக்கு இந்த ரேட். இதுல காலையில 6ல இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் பெருசா மாற்றம் இருக்காது. ஆனால் சாயந்தரம் 4ல இருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் பீக் டிமாண்ட் இருக்கும். ஏன்னா எல்லார் வீடுகள்லயும் லைட்டு, ஃபேனு, ஏசி போடுவாங்க. 11 மணிக்கு மேல ஏசி கொஞ்சம் கொஞ்சமா சப்சைட் ஆகும். ஐ மீன் கூல் ஆயிடுச்சுன்னா. ஸோ இந்த டயத்துல நம்ம தமிழ்நாட்டுடைய பீக் டிமாண்ட் இன்னைக்கு 24,000 மெகாவாட் இருக்கு. நம்மளுடைய ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் 16,000 தான் இருக்கும். இந்த 8,000 வெளியில இருந்து வாங்குவோம். ஸோ இந்த ஈவினிங்ல நிறைய வாங்குனீங்கன்னா ஜாஸ்தியாகும். ஆனால் இந்த 16,000 வாங்குறோம் பாருங்க, இதுலயும் சோலார் மற்றும் விண்ட் பவர்கள் பில் எப்ப சப்ளை பண்ணாலும் இந்த டயத்து பேஸ்ல பில் போடப்படுவதாக இடதுசாரி கம்யூனிஸ்டுகளை சேர்ந்த இபி யூனியன் இன்ஜினியர் சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா 3 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய சோலார் பவரை ஏன் 6 ரூபாய்க்கு போடுறீங்க? இல்ல 5 ரூபா 6 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய விண்மில்ல 9 ரூபா 11 ரூபாய்க்கு ஏன் போடுறீங்க? இது உண்மை என்றால் இப்ப ஏன்னா இபியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 1.25 லட்சம் கோடி வருஷத்துக்கு டர்ன் ஓவர். ஆனால் அதுல ஏற்கனவே வந்த டிரான்ஸ்ஃபார்மரா இருக்கட்டும், இப்ப ஒயர் வாங்கினதா இருக்கட்டும், சப்ஸ்டேஷன், இதெல்லாம் 25,000 கோடி தான் பர்ச்சேஸ். அவங்களுடைய மேஜர் பர்ச்சேஸ் பவர். எதை வாங்கி விற்கிறாங்க? அந்த பவரை 7 ரூபாயில இருந்து 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு நமக்கு 4 ரூபாய்க்கு வீட்டுக்கு கொடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரிக்கு அதிக ரேட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நான் 7 ரூபாங்கிறத 20 ரூபா வரைக்கும் வாங்குறாங்களா? ஆக்சுவல் அக்ரீட் ரேட்டை விட அதிகம் கொடுக்குறாங்களா? இதெல்லாம் அந்த வெள்ளை அறிக்கையிலும் ரொம்ப தெளிவாக இல்லை. இடதுசாரி இன்ஜினியர்ஸை கேட்டா பல விஷயங்களை சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சரி பார்த்தால் தான் இந்த பிக்சட் சார்ஜஸ்னா என்னன்னா, இது கட்டுறதுக்கு எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு ரேட்டு, இது எரிபொருளுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு ரேட்டு. 20 வருஷம் நடந்த ஒரு கம்பெனி அந்த பிக்சட் காஸ்ட்டை எடுத்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் 443 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். ஒரு சின்ன உதாரணத்துக்கு 2015 ஜெயலலிதா ஆட்சியின் போது ஒரு அதானி நிறுவனத்தோட 642 மெகாவாட் சோலார் பவரை 7 ரூபா 1 பைசான்னு 25 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க லாங் டேர்ம் கான்ட்ராக்ட். இன்னைக்கு சோலார் பவருடைய ரேட்டு 2.25 இருந்து 2.25 தான். ஸோ 2.25 ஹையஸ்ட் வச்சுக்கிட்டா நம்ம 2040 வரைக்கும் 7 ரூபா 1 பைசா கொடுக்கணும். எதுக்காக? இந்த மாதிரி இவ்வளவு லாங் டேர்ம் ரேட். இதெல்லாம் இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், 1 வருஷம், 2 3 வருஷம், 5 வருஷம்லாம் போட முடியாது. இது 25 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. 2015 இருந்து 20, 30, 40 வரைக்கும். ஆனா இன்னைக்கு 2.25 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. இது எல்லாத்தையும் பார்க்கணும். திரு விஜய் அவர்கள் இன்னொன்னு சொன்னார் சட்டமன்றத்தில், என் டேபிள்ல 3 ஃபைல் இருக்குதுன்னு. சார், ஃபைல் வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை உங்க டேபிள்ல வைக்க கூடாது. திரு அண்ணாமலை அவர்கள் சேனலை கூப்பிட்டு அண்ணாமலை ஃபைல்ஸ்னு ரிலீஸ் பண்ணலாம். அவர் எதிர்கட்சி தலைவர். நீங்க தான் சார் போலீஸ் அமைச்சர். உங்களுக்கு கீழே தான் சார் சிபிசிஐடி இருக்குது, டிவிஎஸ்சி இருக்கு. எந்த துறைக்கோ அதை அனுப்பணும். அதை விட்டுட்டு நான் நினைக்கிறப்போ விடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த சொல்றப்பவே நீங்க அங்க பார்த்துருந்தீங்கன்னா எதேச்சியாவே கேமரா டக்குன்னு செந்தில் பாலாஜியை காமிச்சு அவர் மூஞ்சி ஒரு மாதிரி அறிஞ்சிடுச்சு. ஏன்னா கண்டிப்பா தன் துறை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் சார் ஒரு சின்ன உதாரணத்தோட முடிக்கலாம். நம்ம சேகர் பாபு ஐயா, ஏன்னா நாங்கள் சிவன் சொத்து குலநாசம் என்று தெரிந்து 50 வருஷமாக ஆன்மீக பயணம் செய்து நான் தப்பு இல்லாம பண்ணியிருக்கேன்றார். நீங்க நம்ம இதுல சுவாமி மலைன்னு இருக்கு இல்லையா, இது முருகருடைய 6 படை வீட்டுல ஒரு படை வீடு. அதுல லிப்ட் போட்டிருக்காங்க. 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2 மாசம் முன்னாடி அந்த லிப்ட் தொடக்க விழாவுக்கு தங்கம் தென்னரசு, இன்னொரு அமைச்சர் சேகர் பாபு 3 பேர் போறாங்க. லிப்ட் மாட்டிக்குது. அதனால் அது வைரல் ஆச்சு. ஆனா அதை பத்தி படிச்சா அந்த 2 லிப்டுக்கு 2024 ஆர்டர் கொடுத்திருக்காங்க 3.55 கோடி. அதாவது 60 படி கொண்டது. உங்களுக்கு 20 பேர் கொண்ட லிப்ட் போட போறோம் 2 லிப்ட்னு. ஆனால் அங்க சைட்ல போட்டிருக்கிறது 13 பேர் போற லிப்ட். இப்ப நீங்க உங்க இதுல போய் கூகுள்ல போயிட்டு அட்ரஸ், இமெயில் எடுத்துட்டு ஓட்டிஸ், ஜான்சன், வோல்டாஸ்ன்னு என்னென்ன கம்பெனி லிஃப்ட் பண்றாங்களோ, நான் சொல்றது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பண்றவங்கள்ட்ட ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸோட இப்படி போட்டு கேளுங்க. 30 லட்ச ரூபா ஒரு லிஃப்ட், 2 லிஃப்ட் 60 லட்ச ரூபா ஆகும். 3.55 கோடின்னா என்ன கணக்கு? ஸோ இவங்க பல மடங்கு செலவு செய்து அதை பேக்கெட் பண்ணிக்கிறாங்க.
ஸோ இதையெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா பிடபிள்யூடி துறை சார்பாக அமைச்சர் சொன்னது, நாங்கள் புதிதாக போட்ட கான்ட்ராக்ட்ல 16% 31% வரை ரேட்டு குறைஞ்சிருக்குங்கிறார். ஸோ ஏன்னா பட்ஜெட்ல நமக்கு எதிர்பார்த்த சில இண்டிகேஷன்ஸ் இல்லை. டாஸ்மாகில் பாக்கெட்டுக்கு வரதை விட தனியார் பாக்கெட்டுக்கு திமுக தலைவர்களுக்கு லீக்கேஜ் கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் அண்ட் இது வேல்யூ ஆடட் டாக்ஸ் 2 to 3% ஆஃப் ஜிடிபின்ற 3%னா 99,000, 2%னா 66,000 வருஷத்துக்கு தனியார் பாக்கெட்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார். ஆனால் இவங்க 5,000 கோடி தான் அதிகம் வரும்னு கணக்கு காட்டுறாங்க. ஆனால் 2 முறை ஏற்கனவே டாக்ஸ் ஏற்றிருக்காங்க 3,500 கோடிக்கு. அப்ப இந்த லீக்கேஜை வருவதற்கு ஒன்றும் செய்யவில்லை. அதே போல மணல் கல்லு இதுல மட்டும் வருஷத்துக்கு 40-50,000 கோடி லீக்கேஜஸ் இருக்கு. இதை தடுக்கணும். இதை நோக்கி ஸ்டெப் எடுப்பாங்கன்னு பார்ப்போம். பட் செந்தில் பாலாஜி மற்றும் சில அமைச்சர்கள், நமக்கு வருகின்ற தகவல்கள் செப்டம்பர் மாதத்துக்குள்ள 18 முன்னாள் அமைச்சர்கள், அதுல 4 எம்பிகள் கூட உட்பட இவர்கள் மீது வழக்கு ஸ்ட்ராங்காக போடப்படும். ஜூனியர் விகடன் தலைப்பு போட்டது மாதிரி லட்சியம் 3 அமைச்சர்கள் சிறையில், நிச்சயம் 2ங்கிற மாதிரி அந்த ஸ்டெப்புக்கும் போயிட்டு இருக்காங்க. ஸோ வரும் காலத்து, ஏன்னா எப்படியும் ஏற்கனவே இந்த வழக்குல எம்எல்ஏக்கள் 21 பேரை மன்னிச்சது சரின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. இப்ப 4 பேர் மட்டும் அந்த இன்னும் மன்னிச்சதாக இல்லை. அவர்கள் தகுதி நீக்கம்னு அதிமுக கூறியதுல சபாநாயகர் முடிவெடுக்கவில்லை. அவர் முடிவெடுத்து தகுதி நீக்கம் இல்லைன்னு சொன்னால் அதை அதிமுக அப்பீல் பண்ணாதான் உங்களுக்கு அதன் தீர்ப்பு வந்தப்புறம் தான் எலெக்ஷன் வைக்க முடியும். ஸோ அது வந்ததுனாலும் உங்களுக்கு செப்டம்பருக்குள்ள வந்ததுனால் எலெக்ஷன் அப்போ திமுகவில் இவ்வளவு ஊழல் என்று காட்டினால்தான் விஜய்க்கு நல்லது. ஸோ விஜய் மிக தெளிவாக காய் நகர்த்துகிறார். ஆனால் இன்னும் வேகமா இருக்கணும். KN நேரு பேர்ல 3 DVSC லெட்டர் பெண்டிங். 1க்கு தான் FIR போட்டிருக்கீங்க. மணல் கடத்தல்ல 38 கோடி மண் எடுத்துட்டு 4,780 கோடி மண்ணுக்கு எடுத்துட்டு 38 கோடி தான் வருமானம் வச்சிருக்காங்க. ஸோ இவை எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும். விஜய்க்கு மிகப்பெரிய வாய்ப்பு. மக்கள் 107 சீட்டையும் 35% ஓட்டை போட்டிருக்காங்க. ஸோ நீங்க என்ன செய்யறீங்கிறத பார்த்துட்டு இருப்போம். வருங்காலத்தில் நமக்கு பல விஷயங்கள் வரும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி.